முதல் மொழி கல்வி மற்றும் தொண்டு அறக்கட்டளை முத்தமிழ் விழா. மனசு புத்தகமாக மாறிவிடுகிறது. வீட்டுக்கு சுண்ணாம்பு அடிச்சா அது புத்தகமாகிறது. மனசுக்கு புத்தகம் படிச்சோம்னா மனசு புத்தகமாகிறது என்பதைத்தான் தமிழன் புத்தகம் என்று எழுதி வைத்தார். அதனால்தான் ஒரு அறிவியல் கண்டுபிடிப்பின் மூலம் இனிய தம்பி இன்னைக்கு விருது பெறுகிற இளைய சமூகத்தின் புதிய விடியலாக இருக்கிறார். அவருக்கு என்னுடைய இதயபூர்வமான வாழ்த்துக்கள். இங்கே எல்லாரும் இங்கே இளைஞர்களாக இருக்கிறீர்கள். காரணம் என்னன்னா வயசுங்கிறது உடம்புக்கு மட்டும்தான். மனசை நம்ம என்னைக்கு இளமையோடு வச்சுக்கிறோமோ அன்னைக்கு நாம் வெற்றி பெறுவோம் என்பதனால்தான் தமிழர்கள் இளமையோடு வாழ்ந்தார்கள். அதனால்தான் உலக அரங்கத்திலேயே புதிய புதிய செய்திகளை நம்முடைய தமிழர்கள் தான் சொன்னார்கள். ஆனால் ஐயா கூட அற்புதமான தலைப்புல சொன்னார், வாய்மையே வெல்லும். இப்போ போன மாதம் திருவள்ளுவர் சிலை நிறுவி 25 ஆண்டுகள் ஆகுது. அதுக்காக எல்லா பள்ளிக்கூடத்துலையும் கட்டுரை போட்டி வச்சாங்க. எனக்கு வச்சு கட்டுரை போட்டிக்கு நடுவராக என்ன போட்டாங்க. இது மாதிரி அடிக்கடி வந்தப்ப 200 வார்த்தைகளை கட்டுரை எழுதணும். எல்லா பசங்களும் 10 வாரத்துக்கு மேலே எழுதலை. ஆனால் ஒரே ஒரு பையன் மட்டும் எழுதலாம். அதை பார்த்து எனக்கு ரொம்ப அதிசயப்பட்டு போனேன். என்ன எழுதலாம்னா, வாய்மையை பற்றி வள்ளுவர் மிக அளவாக எழுதியிருக்கிறார்கள். உலகத்திலேயே வாய்மையை சொன்னவர்கள் பெண்கள் தான். ஏனென்றால் அவர்கள் வாய்க்கு மை தடுக்கிறார்கள். அதனால் அதுதான் வாய்மை அப்படின்னு இந்த பையன் எழுதலாம். எழுதிட்டு அதோட சும்மா இல்லை, அடுத்த லைன் எழுதலாம். தலைமையும் உண்டு. எங்கள் ஆண்கள் வெள்ளி முளைக்கிற போது தலைக்கு மையை தடவி கொள்வார்கள். அதுதான் தலைமை. இதன் மூலம் அந்த பையன் இப்படி சிந்திச்சது மூலம் எனக்கு ஒரு செய்தி வந்துச்சு. கை மைன்னு ஒன்று வைக்கிறாங்க. சார், நீங்கள்லாம் அறிஞர்கள், கற்றறிந்தவர்கள், மேன்மக்கள். இன்னும் இந்த சமூகத்தில் தன்னுடைய வாக்குகளை விற்றதன் விளைவாக என்னுடைய தேசம் இன்னும் லஞ்சத்திலும் ஊழலிலும் ஏமாற்றிலும் வன்முறையிலும் பாலுறை கொடுமைகளிலும் நடந்து கொண்டிருக்கிறது. அதையெல்லாம் மாற்றி அமைப்பதற்கும் ஒரு மாற்றம் தருவதற்கும் உங்கள் கையில் வைக்கப்படுகிற மை உணர்த்தப்பட வேண்டும் என்பதற்கு தான் வள்ளுவன் வாய்மை என்கின்ற அணியங்கள். வாய்மை எனப்படுவது யாதெனில் யாதொன்றும் தீமை இல்லாத சொல் என்கின்ற எழுதி வைத்ததை நாம் எப்போது அடுத்த தலைமுறைக்கு சொல்ல போகிறோம்? அப்படி சொல்லுகிற போதுதான் புதிய சிந்தனை புறப்படும், புதிய மாற்றங்கள் ஏற்படும். இன்றைக்கு கூட திருக்குறளுக்கு உரையாசிரியர் பல உரையாசிரியர்கள் எழுதுறாங்க. என்ன எழுதுறாங்க அப்படின்னா, பயந்துக்கார் போல ஒரு குரல் வரும். இந்த குரல் என்ன சொல்றார்? செயல்துக்க பயன்துக்கார் செய்த உதவி நயந்தூக்கின் நன்மை கடலில் பெரிது அப்படின்னு ஒன்று வரும். அதுக்கு உரையாசிரியர்கள் பெரும்பான்மையான என்ன எழுதுறாங்க அப்படின்னா, இந்த ஒருத்தவங்களுக்கு பயன்பெறாமல் செய்கிற உதவி கடலை விட பெரிது. கான்வென்ட் படிக்கிற பையன் கேட்குறான், எப்படி ஹவ் இட் இஸ் அப்படிங்கிறான். சொல்ல தெரியல. உரையாசிரியர்கள் அந்த எடுத்து கொடுத்தா கடலோட பெரிது அப்படின்னு. அதற்கான விளக்கத்தை சில உரையாசிரியர்கள் எழுதியிருக்கலாம். என்ன அப்படின்னா, இந்த வானம் கடல் என்ன பண்ணுது, இந்த வானத்துக்கிட்ட நீராவியா கொடுக்குது. அது மழை நீரை திருப்பி வாங்கிக்குது. ஆனால் பயன்கருதாமல் முதல் மொழி செய்கிற உதவியை போல செய்வதனால் அது சிறந்த உதவி என்று ஒரு சிறந்த கருத்தினை உங்கள் அடுத்த தலைமுறைக்கு சொல்ல வேண்டும். நீங்கள் இருந்தால் நான் முடிக்க வேண்டும் என்பது எனக்கும் புரியும் என்று சொல்லி முத்தமிழ் விழா முதல் மொழி நம் மொழி என்று சிந்திக்க வைத்து அறிவியலை வளர்த்த நிர்வாக பெருமக்களுக்கு வாழ்த்துக்கள். இனி நன்மைகள் எல்லாம் வந்திறங்கும், வாட்டங்கள் எல்லாம் ஓடிவிடும். அறிவியல் தமிழே எழுந்து நிற்கும், உலக அரங்கும் உங்களை வணங்கி நிற்கும். புலவிடியல் மலர் தூவி
இசைக்கும் புதிய நாள் பிறக்கிறது. இந்த அரங்கமே உங்கள் அமைப்பை வாழ்த்தி கரவொலியை தருகிறது. கழிவு போல் மதமுற்று கரம் நாடி பகை சாடி கண்டதினம் வீரமல்லவா. கையுப்பி பிறவணங்க கடல் தாண்டி அரசாண்ட காலங்கள் நமதல்லவா. விளையாடும் பேரன்மார் விடுகின்ற மலர்கனையும் வீரத்தை பேசிய மண்ணிலே முதல் மொழி எழுகிறது, அறிவியலை விதைக்கிறது. வாழ்கவர்கள் தொண்டு உடவிடியல் மலத்தூவி புதுப்பாட்டு குயிலிசைக்க குயிலிசைக்க வழங்குகிறேன் நன்றியினை. நன்றி வணக்கம் என்று சொல்லி இந்த நூலாசிரியருக்கு ஒரு சிறு மரியாதை. என்னுடைய தாடை தலைவன் தன்மான சிங்கம், உழைப்பு தேடி உன்னத மனிதர், அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒவ்வொரு இஞ்சாக நடந்து தமிழ் வளர்க்கிற என்னுடைய இனமான தலைவனுக்கு இப்போது இந்த சாலை மிக அருமையாக அரங்கத்தை வசப்படுத்துகிற வகையில் மிக அருமையான உரை வழங்கி வணக்கம் என்று சொல்லுவோம். எழுதி வைத்து படிப்பதில்லை, இயல்பாகவே கவிதையாகவே பாடுகிற ஆற்றல் மிக்க இதயகந்த ராமானுஜம் அவர்கள் இந்த அரங்கத்தை மிக அருமையாக இந்த 15 நிமிடங்கள் நமக்கு செவிகளையும் சிந்தையும் நிரப்பி மகிழ்வித்திருக்கிறார். அரங்கத்தில் இருக்கிற எல்லோருடைய சிறப்புகளையும் குறிப்பிட்டிருக்கிறார். அவர்கள் கைத்தட்டலாம் முதல் மொழி அமைச்சர் விழாவினுடைய நிறைவுரை வழங்குவதற்காக நீதியரசர் அன்பிற்கும் மதிப்பிற்குரிய ஐயா புகழேந்தி அவர்கள் வருகிறார். வெள்ளத்தாண்டவம் என்ற வரலாற்று மகாகாவியம் எழுதியவர். நான் அடிக்கடி சொல்லிக் கொண்டிருப்பதை போல பிப்ரவரி மாதத்தில் நீதிபதி அழைக்கப்பட்டதன் காரணம் இருக்கிறது. ஏனென்றால் அவர் எழுதிய ஒரு நூலின் பெயர் காதல் பேசும் கடிதங்கள் என்ற நூலை புதுக்கவிதை வடிவிலே எழுதி அந்த ஆண்டிலே பரிசு பெற்றிருக்கிற ஐயா அவர்களை குறித்த கூடுதலான சில குறிப்புகளை அன்பழகன் அவர்கள் சொல்லி அவரை சிறப்புரை வழங்க அழைக்க இருக்கிறார். முதலாவதாக இன்றைக்கு சிறப்பு விருந்தினர்களாக வந்த திரு எஸ். ராமலிங்கம் ஐயா அவர்களுக்கும் நீதிபதி ஐயா புகழேந்தி அவர்களுக்கும் ஐயா இதயகீதம் ராமானுஜம் அவர்களுக்கும் எங்களுடைய அழைப்பை ஏற்று வந்தமைக்கு முதலாக நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். இதயகீதம் ராமானுஜம் அவர்களை என்னுடைய நண்பர் பாலம் விருளப்பன் அவர்களும் ஐயா புகழேந்தி அவர்களை என்னுடைய அருமை தம்பி அண்ணன் மோகனசுந்தரம் அவர்களுடைய தவப்புதல்வன் பாட்டரகன் அவர்களும் எனக்கு அறிமுகப்படுத்தி இந்த நிகழ்ச்சியை சிறப்பு செய்ய வைத்தார்கள். அந்த வகையில் பாட்டரகன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். 25 ஆண்டுகள் நீதித்துறையில் மாவட்ட நீதிபதியாக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் பணியாற்றிய மூத்த நீதிபதி. நீதித்துறை பணிகளுக்கு இடையே தொடர்ந்து 57 ஆண்டுகளாக இலக்கிய பணி ஆற்றி வரும் ஒரு இலக்கியவாதி. படைப்பிலக்கணத்தில் கதை, கவிதை, நாவல், காவியம், உரை என 31 நூல்கள் எழுதிய பெருமைக்குரிய சிறந்த மரபு கவிஞர். பாரதிதாசன் வீரப்பெருங்காவியம், வெள்ளத்தாண்டவம் என்ற 2 காவியங்கள் இவருக்கு பல பரிசுகளை பெற்றுத் தந்திருக்கிறது. திருக்குறளுக்கு உரை எழுதியவர். நீதிபதிகளில் வேறு யாராவது இருக்கிறார்களா என்ற எனக்கு தெரியவில்லை, இவர்தான் சொல்ல வேண்டும். திருக்குறளுக்கு உரை எழுதியவர். ஆங்கிலத்தில் மட்டுமல்லாமல், தமிழில் மட்டுமல்லாமல் ஆங்கிலத்திலும் பல நூல்களை, நாவல்களை எழுதி வெளியிட்டவர். அவர்கள் யாரும் ஊரே யாவரும் கேளி என்ற கருத்துக்கு உட்பட்டவர்கள். இங்கே இருக்கின்ற அனைவரும் அறிவியல் மட்டுமல்ல அரிய தமிழ் மக்கள். இவ்வளவு சிறப்பான நிகழ்ச்சியை செய்து கொண்டிருப்பது பாராட்டுக்குரியது.
இதில் பலருக்கு அறிவியலை தமிழ் மூலமாக வெளிப்படுத்துவதற்காக பல முயற்சிகளை செய்து வருகின்றீர்கள் என்பது நன்றாக தெரிகின்றது. அது சம்பந்தமாக எழுதிய நூல்களுக்கு பரிசும் கொடுத்துள்ளீர்கள், ஊக்குவித்துள்ளீர்கள். மேலும் எழுதுவதற்கு ஊக்கம் கொடுத்து வருகின்றீர்கள். இந்த நூலை எழுதிய நூலாசிரியர் திரு ஆவிச்சி அவர்கள் இந்த நூலை கொடுத்துள்ளார்கள். தற்பொழுது பார்ப்பதற்கு வாய்ப்பில்லை என்றாலும் பரவாயில்லை. அதற்கு வைத்துள்ள தலைப்பு மிகவும் அற்புதமானது. திறந்தே கிடைக்கிறது வானம். மறந்தே கிடைக்கவில்லை, இறந்தே கிடைக்கவில்லை, திறந்தே கிடைக்கிறது. வானம் திறந்துகிறது என்ன இருக்கும் எல்லாருக்கும் தெரியும். வானத்தில் என்ன பார்க்கலாம்? வேர்ட்ஸ்வர்த்தனுடைய கவிதை எனக்கு தெரிஞ்சது, அதை சொல்லலாம். இருந்தாலும் எழுதி வச்சிருக்கேன், காட்டுறேன். வானம் திறந்து கிடந்தால the rainbow comes and goes. இந்த வானவில் அந்த வெறுக்காம மாறி போகுது. ஆனால் அது என்ன காட்டுது? 7 வண்ணங்களை காட்டுது. 7 வண்ணங்கள் எதற்கு? நம்மை போன்றதை காட்டுவதற்காக தான். நம்மில் கள்ளம் உள்ளவர்கள், கவடம் உள்ளவர்கள், நல்லவர்கள், தூய்மையானவர்கள், உழைப்பாளிகள், இது மாதிரி பலவற்றை காட்டுவதற்காக அந்த வானவில் எடுத்துக்கொள்ளலாம். The moon does with delights. நிலவு பார்த்தோம்னா எல்லாத்துக்கும் ஒரு மகிழ்ச்சி வந்துடும். சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. திரைப்படங்களில் பாடல்கள் 1 2 இல்லை, பல உருவாகிறது. அந்த திரைப்படங்களில் பார்த்தோம்னா நிலவை போட்டாத கவிஞர்களே இல்லை. அதே மாதிரி எந்த இலக்கியம் எடுத்தாலும் நிலவை எழுதியிருப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கவிதைக்கு காரணமாக இருந்தது நிலவு. அந்த நிலவை சுற்றி ஸ்டார்ஸ் இருக்கிறது. இந்த நிலவு இருக்கும் பொழுது சுற்றி இருக்கிற எல்லாமே வெண்மையாக தான் இருக்கும். மேகங்கள் இல்லாமல் இடத்துல மேகங்கள் மேகம் மறைச்சிடும், மேகங்களுக்கு மறைச்சிடும். அந்த மேகங்கள் நேரத்தில் அது தூய்மையாக இருக்கும் பொழுது அந்த ஸ்டார்ஸ் இருக்கிற அந்த ஸ்டார்ஸ் என்னன்னா தண்ணியில் திரும்பி பார்த்தீங்கன்னா ஒரு அழகான காட்சியை தரும். அந்த அழகான காட்சியை எல்லோரும் ரசிப்போம். அது மட்டும் இல்லை, அந்த மேகத்தை விட்டு சூரியன் வருது. இந்த சூரியன் பிழம்பு உருகும் பொழுது அது அழகாக தருது. அழகு என்ன தருது நமக்கு? சாட்சி, அதாவது ஒளிச்சேர்க்கை தருகிறது. இந்த அறிவியல் இருக்குது. வளர்ச்சிக்கு மனிதனுக்கு வேண்டிய டி வைட்டமின் தான் வருது. அந்த ஒளிச்சேர்க்கையை சேர்த்து தான் கொடுக்கறது தான் இது. இதெல்லாம் பல வகையில் நமக்கு வானத்தை பார்க்குறோம்னா வானம் மழை பொழியுது, இந்த தண்ணி எடுத்து போய் கடல் மழையை கொடுக்குது. இது மாதிரி பல வகையில் அந்த வானம் வருது. அதான் திறந்தே கிடைக்கிறது வானம். அதில் இன்னும் பல அற்புதங்களை செய்திருக்கிறார் அவர். அதாவது நூலில் பல செய்திகளை சொல்லியிருக்கிறார் என்று கூறிக்கிட்டார்கள். இந்நூலை பற்றி நல்ல ஒரு கருத்துக்கள் எடுத்தோன்னு ஒரு வித்தகம் ஒன்று. வித்தகம் என்பதை பற்றி அவர் எழுதியிருக்கிறார். அந்த வித்தகத்தை அதாவது பல வித்தைகள் சம்பந்தப்படுது இல்லையா? சிவகங்கை அவர்களினுடைய என்னை ஊக்கப்படுத்தும் விதமாக சிங்கிய பிரதாஸ் விருதை வழங்கியமைக்கு முதல் மணிக்கும் எங்கள் நிறுவனத்தின் முன்னாள் தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குனர் முன்னிலையில், எங்கள் இயக்குனர் திரு கிருஷ்ணன் அவர்களுடைய முன்னிலையில், எங்கள் சிபிசிஎல் தொழிலாளர்கள் முன்னிலையில், எங்கள் அமைப்பின் முதல் மொழி அமைப்பின் நிறுவனர் அண்ணன் இளநகை அவர்களும் எங்கள் முதல் மொழி அமைப்பும் எனக்கு இன்று என்னை ஊக்குவிக்கும் விதமாக என்னை கௌரவித்து பரிசீலனைக்கு நன்றி கூறுகிறேன். இதை ஒரு வாய்ப்பாக கூறி நன்றி கூறுகிறேன். நன்றி நண்பர்களே. நீதியரசர் மிக அருமையான இயல்பான ஒரு உரை, நான் சொல்ல மறந்துட்டேன். மிக அருமையான இயல்பான உரை அது. ஏன்னா திருப்புரைகள் அவ்வளவு எளிமையாக இருக்கிற போது தான் புரிகிறது. திருப்புரைகள் பல நேரத்தில் புரியாமல் குழப்பமாக இருக்கும். ஆனால் நீதியரசர் தனக்கு தந்த பணி, இந்த நூலினுடைய ஆசிரியர், நூலில் எழுதப்பட்டிருக்கிற செய்தி, அதை குறித்த ஒரு குறுக்கு விசாரணை, இதையெல்லாம் நடத்தி தான் முழுமையான வாழ்த்துறை வழங்கினார்.
எனவே இது ரொம்ப அருமையான வாழ்த்துறையாக இருந்தது. ஐயா அவர்களுக்கு நமது அன்பினை சொல்கிறோம். இப்பொழுது நன்றியுரை ஆற்றுவதற்காக தம்பி ஆனந்தரசு அவர்கள். எப்பொழுதுமே முதல் மொழி அமைப்பில் இடதுசாரிகள் தான் அதிகமாக இருந்துட்டு இருப்பாங்க. அதனால் நம்ம எப்போவுமே வலது பக்கத்துக்கு கொஞ்சம் குறைவாக, இடது பக்கம் மிக அதிகமாகவும் எப்பொழுதுமே இருக்கும். அது அசையாமலும் இருந்தது இடது பக்கத்தில். அதற்கும் நன்றி தெரிவித்து இப்பொழுது நன்றியுரை வழங்க நன்றி. முதன்மொழி கல்வி மற்றும் தொண்டு அறக்கட்டளை சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த முத்தமிழ் விழாவுக்கு வருகை தந்துள்ள உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நேரத்தில் இது எங்களுடைய வினை அப்படின்னு சொல்லுவோம் திரு சிவ இளநகை அவர்கள் எங்களை எந்நாளும் இயக்கிக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய வினை ஊக்கி திரு சிவ இளநகை அவர்கள் தொடர்ந்து வராவிட்டாலும் எங்களுக்கு தஞ்சாவூரிலிருந்து எங்களுக்கு ஆதரவளித்துக் கொண்டிருக்கிற தனபாலன் அண்ணன் அவர்கள் மற்றும் எங்களுடைய முன்னேற்றியர்கள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அனைவருமே எங்களுடைய கல்லூரி சீனியர்கள் அப்படின்னும் போது இதை தாண்டி இன்று திரு பால பன்னீர்செல்வம் ஐயா அவர்கள் மூலமாக சிஐடியிலிருந்து பலரும் இங்கு வந்திருக்கிறீர்கள். உங்கள் அனைவருக்கும் நன்றி. வந்திருந்து சிறப்பாக உரையாற்றிய திரு ஐயா புகழேந்தி ஐயா அவர்களுக்கும், வரவேற்புரையாற்றிய திரு சண்முக சுந்தரம் ஐயா அவர்களுக்கும், சிறப்பாக உரையாற்றிய திரு ராமலிங்கம் ஐயா அவர்களுக்கும், திரு இதய கீதம் தமிழ்நாடு பொதுச் செயலாளர் அனைத்து இந்திய தமிழ் எழுத்தாளர் சங்க திரு ராமானுஜம் அவர்களுக்கும், எங்களுடைய பொருளாளர் திரு ராஜேந்திரன் அவர்களுக்கும், எங்களுடைய துணைத் தலைவர் திரு அன்பழகன், அவர் பேராற்றலன் ஆற்றல் மரபன் பேராற்றல் மரபன் அப்படின்னு கொடுக்கணும். சிவ இளநகை எங்களுடைய செயலாளர் திரு சண்முக சுந்தரம் அவர்களுக்கும், திருமதி சண்முக சுந்தரம் அவர்கள் குடும்பத்தினர் அனைவர்களுக்கும் நன்றி. எப்போதுமே எங்களோடு இருக்கின்ற அண்ணன் கதிரவன், எங்களுடைய பதிப்பாளர் திரு வேடியப்பன் அவர்கள் மற்றும் பிருந்தா சாரதி இயக்குனர் பிருந்தா சாரதி அவர்களுக்கும் நன்றி. இந்த நேரத்தில் எங்களோடு இங்கு வந்து இருக்கின்ற அண்ணாமலை பல்கலைக்கழக மாணவர்கள், சிஐடி மாணவர்கள் மற்றும் சிபிசிஎல் தொழிலாளர்கள் மற்றும் சிடெக்ஸ் தொழிலாளர்கள் மற்றும் இன்றைய தினம் புத்தகத்தை கதாநாயகன் புத்தகத்தை எழுதி வெளியிட்ட ஏஎல்எம் ஆவுச்சி அவர்களுடைய நிறுவனமான மீனா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்திருக்கின்ற அவருடைய தொழிலாளர்கள் மற்றும் ரோட்டரி அவர் சார்ந்துள்ள ரோட்டரி சங்கத்திலிருந்து வந்திருப்பவர்கள் மற்றும் நகரத்தார் சங்கம் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் மற்றும் வளையப்பட்டி நகரத்தார் சங்கத்தினுடைய உறுப்பினர்கள், உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றி. தொடர்ந்து இணைந்திருங்கள். எங்களுடைய பேராற்றலான் திரு அன்பழகன் அவர்களுடைய மனைவி அவர்களுக்கும் நன்றி. எங்களை தொடர்ந்து இந்த மாதிரி ஐயா அவங்க கூப்பிடவே இல்லை திருமதி ஆவுச்சி அவர்களுக்கும் இந்த மாதிரி எங்களோடு இதெல்லாம் ரொம்ப கஷ்டமான வேலை. இந்த பொது வேலைக்கு போகும்போது வீட்டில் இருக்கவங்க அனுமதிச்சால் மட்டும்தான் இதெல்லாம் செய்ய முடியும். அதே போல இவரெல்லாம் நடத்துவதற்கு நீங்க எல்லாம் பணித்திருக்கிறீர்கள், அதாவது அனுமதி கொடுத்திருக்கிறீர்கள் அப்படிதானே. ஸோ அனைவருக்கும் நன்றி. இந்த இடத்தை அது போல மிக முக்கியமாக ஐயா சிவ இளநகை அவர்களால் அறிமுகப்படுத்தியுள்ள திரு சுவாமிநாதன் அவர்கள் எங்களோடு கிட்டத்தட்ட ஒரு 4 ஆண்டுகாலம் இருந்தார். இப்போது அவரையும் செயற்குழு உறுப்பினராக்கிவிட்டு எங்களுடைய அன்பழகன் ஐயா அவர்களுக்கு உறுதுணையாக அவரையும் படித்திருக்கிறார். நிச்சயம் நன்றி ஐயா. தொடர்ந்து இணைந்திருப்போம். தமிழர்களை தேடி கண்டுபிடித்து இந்த முதன்மொழி அமைப்பில் தொடர்ந்து இயங்கிக் கொண்டே இருக்கிறார் இளநகை. அவர் சொன்ன மாதிரி 1 மணி நேரத்துக்கு வாட்ஸ்அப்ல அவர்லாம் பாத்தீங்கன்னா எப்ப தூங்குறாரு எப்ப எழுந்திருக்கிறாரே தெரியாது. வாட்ஸ்அப் முதன்மொழியினுடைய குழுவில் இருப்பவர்களுக்கு தெரியும். எந்த நேரமும் போட்டு எங்களை தொடர்ந்து இயக்கிக் கொண்டிருக்கும் அண்ணனுக்கு மீண்டும் நன்றி. அடுத்ததாக இந்த அரங்கத்தை ஏற்பாடு செய்து கொடுத்த அரங்கத்தை கொடுத்துள்ள அண்ணா நூற்றாண்டு நூலகத்திற்கு நன்றி. ஒளி ஏற்பாடு செய்த திரு பிராங்க்லின் மிக சிறப்பாக எங்களுக்கு நன்றி. ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கும் பிரதீப் அவர்களுக்கும் நன்றி. காவல்துறை அதிகாரிகளுக்கும் நன்றி. எங்களுக்கு மாலையில் சிற்றுண்டி ஏற்பாடு செய்து தந்த முதன்மொழி அமைப்புக்கும் நன்றி. யாராச்சும் விட்டுருந்தாலும்